Hi students, in the previous video we learnt about the poem Once Upon a Time. We have completed first 3 stanza. This poem, the conversation between the father and his son. First stanzaவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, so in the olden days people they are used to laugh with their hearts. So olden days people வந்து ஒருத்தவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க தட்ஸ் நாட் ஃபேக், அது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபார் த மாடர்ன் பீப்புள், ஸோ மாடர்ன் பீப்புளோடைய ஸ்மைல் வந்து ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம். ஸ்டான்ஸா 2. For the second stanza, in the olden days people they are used to shake hands with their hearts. So here அந்த ஓல்டன் டேஸில் இருக்கிற பீப்புள் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து அவங்கக்கிட்ட ட்ரூவாக இருக்கிறாங்க. தட்ஸ் த மீனிங் ஃபார் தட். பட் ஃபார் நவர் டேஸ் தேர் ஷேக்கிங் ஹேண்ட் வித்தவுட் த ஹார்ட். ஸோ அவங்க விருப்பமே இல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஃபேக் நவ். ஸ்டான்ஸா 3. ஸோ இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்போ ஃபீல் அட் ஹோம், ஸோ உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்ஸ் ட்வைஸ் அப்படின்னு போகும்போது தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. there will be no thrice. ஸோ தேர்ட் டைமும் நீ போகிற அப்படின்றப்போ அவங்களுக்கு நம்மளை பார்த்தா என்ன ஆகும்னா எரிச்சலாக தான் ஆகும். நம்மளை பார்த்தோன்னே டோரை க்ளோஸ் பண்ணணும் அப்படி தான் நினைக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஃபார் திஸ் 3 பேராகிராஃப் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். லெட்ஸ் கெட் இன் டு த poetic line. Stanza 4. So I have learned many things, son. I have learned to wear many faces, like dresses, home face, office face, street face, horse face, cocktail face, with all their conforming smiles, like a fixed portrait smile. Here for this stanza, author is expressing his face expression. So here I have to learn to wear many faces. ஸோ அவங்க சன் கிட்ட சொல்கிறாரு, ஸோ நான் என்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இங்கே ஆத்தர் வந்து ஐ ஹாவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ். ஸோ அதாவது நம்ம அந்த முக பாவனைகள் நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஃபார் நவர் டேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை அவர் வந்து இங்கே எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னா லைக் ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம வெளியில் போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், இல்லை நீ ஸ்கூலுக்கு போகும்போது, இல்லை ஃபார் சம் அதர் ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ லைக் தட் தே ஆர் சேஞ்சிங் த ஃபேஸஸ். ஸோ இதே மாதிரி தான் அவங்களுடைய ஃபேஸஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹோம் ஃபேஸ், ஹியர் ஹோம் ஃபேஸ்னு வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய ரியாக்ஷன் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் ஃபேஸ், ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்மளுக்கு வீட்டில் எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை நம்ம வெளியில் காமிக்காமல் நம்ம ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே டோட்டலாக வேறு மாதிரி அங்கே காமிக்கிறோம். ஸ்ட்ரீட் ஃபேஸ் லைக் த, ஸோ இப்போ ஷாப்பிங் போகிறது ஃபார் சம் அதர் ஃபங்க்ஷன் அங்கே போகும்போது நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ஸ் ஃபேஸ், தட் மீன்ஸ் ஸோ விசிட்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்மளுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் கொஞ்சம் நம்ம லைக் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணுவோம். நம்மளுக்கு பிடிக்கலன்றப்ப நம்ம வேண்டாம் வெறுப்பா ஏதோ ஒரு கடமைக்கு ஃபேக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள வெல்கம் பண்ணுவோம். காக்டெயில் ஃபேஸ், ஸோ மிக்ஸ்டு எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அந்த ஃபேஸில் வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து அதாவது எமோஷ்னலாக இருக்குது, மிக்ஸ்டாக இருக்குது. என்ன தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபேஸஸ் எப்படி இருக்குது, அந்த ஃபேஸஸில் இருக்க ஸ்மைல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல். ஸோ இப்போ நம்ம ஒரு போர்ட்ரேட் இன் த சென்ஸ் ஒரு பிக்சர் நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கிறோம் அப்படின்றப்ப அந்த ஃபோட்டோவில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஸ்மைல் பண்ணியிருந்தோன்னா ஸோ ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கும். ஸோ லைக் தட் தே ஃபேஸஸ். ஸோ இவங்களுடைய ஃபேஸஸ் எப்படி இருக்குன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கல பட் அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேக்காவது ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் மாதிரி அவங்களுடைய ஸ்மைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஃபார் திஸ் last line we are having the simile. So we know that, so if the sentence having a like, so, as, so இது மூணுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம simile அப்படின்னு சொல்லி find out பண்ணிப்போம். For this sentence we are having like, so like a fixed portrait smile. So like இருக்கிறதுனால simile. Stanza 5.
and I have learned to laugh with only my teeth and shake hands with my heart. So here, so author is saying that, ஸோ நான் கூட அவங்கக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கணும். என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா, டு லாஃப் வித் ஒன்லி மை டீத், அதாவது நான் மனசளவில் சந்தோஷப்பட்டு ஸ்மைல் பண்ணாமல், ஸோ வெறும் லிப்ஸ் உதட்டளவில் என்ன பண்ணோம், அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண கற்றுக்கணும். அட் த சேம் டைம் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட், ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் அவங்கள பார்த்து ஒரு ஃபேக்காக ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை, ஸோ நான் உங்களுக்கு குட் பை சொல்லவும் லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், ஒன்று நம்ம பிடிச்சா பேசுவோம், ஒரு சில இடங்களில் பிடிக்கலனாலும் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவோம், பேசியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு குட் பை சொல்லவும் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. when I mean good riddance, here good riddance means, இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்குறோம், பட் ஆனால் அவங்கக்கிட்ட பேச பிடிக்கல, அவங்கக்கிட்டே இந்த எஸ்கேப் ஆகி வரும் இல்லையா, அதுதான் குட் ரிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அவங்கக்கிட்டேருந்து அப்பா இவங்ககிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோண்டா அப்படின்னு திங்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறத தான் இங்கே சே குட் பை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டு சே glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. So here, ஸோ நம்ம ஒரு சிலர்கிட்ட என்ன சொல்கிறோம், glad to meet you அப்படின்னு சொல்கிறோம், பட் ஆனால் அது எப்படி ஒரு glad, அதாவது உங்களை மீட் பண்ணது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அந்த சந்தோஷமே இல்லாமல் அவங்கள பார்த்ததுக்கு நம்ம பேசணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறோம். அட் த சேம் டைம் இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ, ஸோ அதாவது உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் உண்மையிலே அது நம்மளுக்கு எப்படி இருக்குது, இட் வாஸ் கெட்டிங் போர்டு, ஸோ நம்மளுக்கு போர் அடித்தா கூட அவங்கக்கிட்ட சொல்லும்போது ஐயோ உங்ககிட்ட பேசிட்டு தான் எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆர் சேயிங் தட், ஸோ உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். Stanza 6. But believe me, son, I want to be what I used to be. When I was like you, I want to unlearn all these new things. Author says to his son, believe me son, ஸோ அதாவது என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி, ஸோ ஒன்ஸ் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இப்போ நான் ஆகணும்னு விரும்புகிறேன். அட் த சேம் டைம் ஒன்றை மாதிரி நான் இருக்கும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி இப்போ நான் சேஞ்ச் ஆகணும், இப்போ நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹியர் ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் திஸ் மியூட்டிங் திங்ஸ், ஸோ அதாவது இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குழந்தை எப்படி அதாவது எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி நான் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த when I was a child, ஸோ நான் சின்ன குழந்தையாக இருந்தப்போ நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி அந்த மனநிலைக்கு இப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's back fag. Author says to his son, so he want to relearn everything, so how to laugh, how to shake hands, so எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணணும், அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி மற்றவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணணும், எல்லாமே நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ரீலேர்ன், திரும்ப நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம் ஸோ மை laugh in the mirror shows only my teeth like a snake's back fag, ஸோ அதாவது நான் மிரர் முன்னாடி போய் நின்று என்னோடய ஃபேஸை பார்க்கும்போது நான் ஸ்மைல் பண்ணேன் அப்படின்னா என்னோடய டீத்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்னேக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்னேக்குடைய நாக்கு, அந்த பாம்போடைய நாக்கு எப்படி இருக்குமோ, அந்த விஷத்தன்மையோட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, அப்படி தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஃபேக்ஸ் மீன் டீத் ஆஃப் எ வெனாமஸ் ஸ்னேக், அதாவது ஒரு விஷத்தன்மை உள்ள அந்த பாய்சனஸ் உள்ள அந்த பாம்பு, அந்த ஸ்னேக்குடைய பற்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியுது என்னுடைய ஸ்மைல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் ஹி ஸ்மைல் வாஸ் ஃபேக், ஸோ அந்த ஃபேக் ஸ்மைலை தான் இந்த ஸ்னேக் கூட கம்பேர் பண்ணுறாரு. லாஸ்ட் ஸ்டான்ஸா 7. ஸோ ஷோ மீ சன் ஹவு டு laugh, show me how I used to laugh and smile once upon a time when I was like you.
ஃபைனலி த ஆத்தர் ஆஸ்க் ஹிஸ் சன். ஸோ அவங்க சன் கிட்ட கேட்குறாரு, டீச் மீ ஹவு டு லவ். ஸோ எப்படி வந்து ஒன்றை மாதிரி எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஸோ நம்மளுடைய ஸ்மைல் வந்து ஒரு உண்மையாக இருக்கணும், அந்த மாதிரி எப்படி ஸ்மைல் பண்ணுறதுன்னு. ஸோ டீச் மீ, அட் த சேம் டைம் ஷோ மீ, எனக்கு ஸ்மைல் பண்ணி காமி, எனக்கு டீச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஹவ் ஐ யூஸ்டு டு லவ் அண்ட் ஸ்மைல். ஸோ நான் எப்படி வந்து அடுத்தவங்கள பார்த்து சிரிக்கணும், ஸ்மைல் பண்ணணும் அப்படின்றத எனக்கு டீச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ. ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஒரு காலத்தில் நான் ஒன்றை மாதிரி இருந்தேன் இல்லையா, அப்போது நான் எப்படி ஸ்மைல் பண்ணணும், அதாவது என்னுடைய ஸ்மைலில் எப்படி ஒரு கள்ள கபடம் இல்லாமல் இருந்துச்சோ அந்த மாதிரி ஸ்மைல் பண்ண எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அவங்க சன் கிட்ட கேட்குறாரு. ரியலி இஸ் ஏ வண்டர்ஃபுல் அண்ட் அமேசிங் போயம். we too want to learn from them. ஸோ நம்மளும் அவங்கக்கிட்டேருந்து லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. how to love and how to show the concern for the others. ஸோ மற்றவங்க கிட்ட வந்து எப்படி கன்சர்ன் காமிக்கணும், மற்றவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி ஸ்மைல் பண்ணணும் அப்படின்றத we too want to learn. ரியலி இஸ் ஏ வண்டர்ஃபுல் அண்ட் அமேசிங் போயம். வி வாண்ட் டு லேர்ன். ஸோ வி டூ வாண்ட் டு லேர்ன். ஸோ நம்மளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, லேர்ன் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ ஹவு டு ஸ்மைல் ஃபார் த. ஸோ நம்ம அடுத்தவங்கள பார்க்கும்போது எப்படி ஸ்மைல் பண்ணணும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். பிகாஸ் nowadays we are crossing many peoples, we are seeing that peoples are fake to us. ஸோ நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, நிறைய பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்காக தான் பழகுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ஹவு டு ஓவர் கம், ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றதையும் we want to learn.